வெல்கம் கைஸ், இது உங்கள் சுகந்த் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில சென்சார்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இப்போ பேசிக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கிட்டு வச்சுருந்தோம். ஸோ இந்த கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரு, டிரான்சிஸ்டரு, எல்இடி, ரெசிஸ்டர், பிரெட் போர்டு, இந்த மாதிரி பேசிக்கான எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் வந்து இருந்துச்சு. பட் அதெல்லாம் நான் எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சென்சார்ஸு, மல்டிமீட்டர், பிரெட் போர்டு, மோட்டார் டிரைவர், ஐசி, இந்த மாதிரி பிசிபி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து தேவை. ஸோ அதனால் அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்காக நம்ம வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா காம்பனன்ட்ஸ் பற்றி ஒரு தனி வீடியோ போடுவோம். அடினோட எப்படி பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம வந்து போடுவோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ இந்த எல்லா காம்பனன்ட்ஸும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட ப்ரைஸிங்க்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோவா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் வந்து கிடைக்காது. பட் இந்த காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன வெப்சைட்டில் வாங்கின காம்பனன்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி வாங்கணும், அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆரம்பிக்கிற காம்பனன்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர். ஸோ மல்டிமீட்டர் வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஸோ எலக்ட்ரானிக்ஸில் மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டிமீட்டர் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த மல்டிமீட்டரோட 2 கேபிள் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கேபிளையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். நிறைய வேல்யூ கொடுத்துருப்பாங்க, வோல்டேஜ், ரெசிஸ்டரு அண்ட் டயோடு, இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ, ஆம்பையர் வேல்யூ, இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மல்டிமீட்டரை பற்றி தனியாக வீடியோ வேணுமான்னு சொல்லுங்கள். ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, நிறைய பேர் வந்து இந்த மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. பட் இது கொஞ்சம் சிம்பிள் தான். ஸோ உங்களோட கருத்துக்களை பொறுத்து இந்த மல்டிமீட்டரை பற்றி வீடியோ போடுறதான் நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா சென்சார்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். பட் சென்சார்ஸ் பார்க்க முன்னாடி கொஞ்சம் சென்சார்ஸை தாண்டி சில விஷயங்களை வாங்கியிருந்தேன், அதெல்லாம் நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்சிடி டிஸ்பிளே. இது வந்து 16x2 சென்டிமீட்டர் எல்சிடி டிஸ்பிளே. இந்த எல்சிடி டிஸ்பிளே எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு ரோபோட்டிக்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த நம்பர்ஸ் உங்களால் வர வச்சுக்க முடியும், லெட்டர்ஸ் வர வச்சுக்க முடியும். இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் கற்றுக்கிறது. பட் கற்றுக்கிட்டிங்கன்னா நிறையா விஷயங்கள் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்சிடி டிஸ்பிளே வச்சு பண்ண முடியும். ஸோ அதுக்கு இதை வாங்கியிருந்தேன். பட் இது ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண மாட்டேன். இதேமாதிரி இந்த எல்சிடி டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ருபீஸ்க்கு ஒன்று வந்துச்சு. இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்சிடி பேஸ் போர்டுன்னு வரும். ஸோ அதுக்குள்ளே தான் இந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியும். ஆக்சுவலி இதை கொடுக்கல. ஸோ அதனால் நான் வந்து தனியாக வாங்கணும். ஸோ பட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். அடுத்து செர்வோ மோட்டர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த செர்வோ மோட்டரை வந்து ஒரு ரோபோட்டு, காரு, இந்த மாதிரி விஷயம் வந்து யூஸ் ஆகும். ஸோ செர்வோ மோட்டார் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஃபேன் மாதிரி ஒரு விங்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து நீங்கள் அடினோட தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அண்டு இதோட கேபிள்ஸ் இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணி இங்கே அடினோட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த செர்வோ மோட்டார் இருக்குது. ஸோ இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா சென்சார்ஸை தாண்டி வாங்கியிருந்தேன். பட் இந்த ஆர்டரே நான் வந்து மெயினாக சென்சார்ஸுக்கு தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா அடினோவோட பண்ணக்கூடிய ஒரு விஷயம், பெரிய விஷயம், இந்த அடினோட பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இந்த ஆட்டோமேட்டிக்கான விஷயங்கள் தான். ஸோ அதுக்கெலாம் நம்மளுக்கு சென்சார் தேவை. ஸோ சென்சார்ஸில் வந்து ஃபஸ்ட்டாக நான் பார்க்க போகிற சென்சார் வந்து கேஸ் சென்சார். கேஸ் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் டிடெக்ட் பண்ணுறது. கார்பன் டை ஆக்சைடு வந்துச்சுன்னா அந்த CO2 வந்து டிடெக்ட் பண்ணி ஒரு அலார்ம் கொடுக்குறதோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சென்சார். சில நேரங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார். ஆக்சுவலி இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட PIR சென்சார் இல்லை, PIR சென்சார் நான் வாங்கியிருப்பேன். பட் அந்த வெப்சைட்டில் அது இல்லை. என்ன வெப்சைட்டுங்கிறது என்ன சொல்கிறேன். ஸோ இந்த 2 அல்ட்ராசோனிக் சென்சார் வாங்கியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 100 ரூபாய் ஆச்சு. அல்ட்ராசோனிக் சென்சார் 2 இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமிடிட்டி சென்சார். ஸோ ஹியூமிடிட்டி அண்ட் மாய்ஸ்சர் சென்சார். ஆக்சுவலி இது டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது, ஹியூமிடிட்டி சென்சார் தனியாலாம் விற்கிது. பட் இது ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர் சென்சார் ரெண்டுமே சேர்ந்த ஒரு சென்சார் தான் இது. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் டு ஃபீமேல் கேபிள் எக்ஸ்ட்ரா தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் டு ஃபீமேல் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். அடுத்து 2 IR சென்சார். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 2 IR சென்சார். பியூர் சென்சார் இல்லைன்னா பியூர் சென்சார் வாங்கியிருப்பேன் அந்த வெப்சைட்டில்.
ஸோ 2 IR சென்சார், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50-50 வரும். IR சென்சார் வச்சு ஒரு டிடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா. பட் அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து ஒரு வேவ் மாதிரி டிடெக்ட் ஆகும். IR சென்சார் வந்து ஒரு கோடு மாதிரி, அந்த கோடு டச் ஆகிடுச்சுன்னா டிடெக்ட் ஆகும். ஸோ எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. அவ்வளோவா இந்த பெரிய விஷயமும் இந்த வீடியோ அவ்வளோ இல்லை. பட் அந்த சென்சர்ஸ் எல்லாத்தையும் வாங்கியிருந்தேன். என்ன வெப்சைட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. nevonexpress.com. நல்ல வெப்சைட் தான், நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து விற்கிறாங்க. பட் என்னென்னா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது இந்த குவாரண்டைனால். ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் போய் வாங்குறதா இருந்தீங்கன்னா ஆஃப்லைன்லேயே வாங்கிடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த ஃபுல் வீடியோ.